ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் இல்லையா? அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதை ஓப்பன் பண்ணி நம்ம போடக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு வித்தியாசமான காதல் நாவல் தேடி வந்த சொர்க்கம், அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் அடுத்த பகுதி கேட்க போகிறோம். கேட்கலாமா? இந்த நாவலோட முந்தின பகுதிகளில் அதனுடைய இணைப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகளை கேட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த கிளைமாக்ஸ் பகுதியை கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். பகுதி 3 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 5. ஒரு கொத்து ரோஜா மலர்கள் பூத்த இதயத்தில் இதழ்கள் பொலபொலவென உதிர்ந்து முட்கள் குத்தியது போல வலித்தது அவனுக்கு. இத்தனை காலம் அமைதியாய் இருந்த மனக்குளத்தில் எதையோ கேட்டு சலனப்படுத்திவிட்டு போன பிரேம் மீது அவனுக்கு கோபமாக அவன் எதையோ கேட்பானேன். அதன் விளைவாக 2 கெட்டான் வயதில் அனன்யா சொன்ன காதல் நினைவுக்கு வருவானேன். அதன் தொடர்ச்சியாக இணையத்தில் அவளை தேடுவானேன். விட்டு போன ஒன்றை புதுப்பித்துக் கொண்டு பேசுவானேன். எப்போதோ அவள் சொன்ன காதல் இப்போதும் அவளுக்குள் இருப்பதாய் நினைத்து போதையில் மிதப்பானேன். அந்தரத்தில் பிடிமானம் அருந்து வழியோடு கீழே விழுவானேன். எதற்கு இத்தனை அவஸ்தைகள்? நன்றாகத்தானே எல்லாம் போய்கொண்டிருந்தது. ஏன் இத்தகைய குழப்பம் மனதுக்குள்? அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மெல்லிய பெருமூச்சு விட்டு மனசை சமாதானப்படுத்தி கொண்டான். அன்று அந்த வயதில் தெளிவாக ஒரு பதில் சொல்லி காதலை மறுதளிக்க முடிந்த தன்னால் இன்று ஏன் இல்லாத காதலை நினைத்து ஏமாறுவதை ஜீரணிக்க இயலவில்லை என்று நினைத்து வியந்தான். இத்தனைக்கும் அனன்யா இன்னும் அதே காதலோடு இருக்கிறாளா என்று கூட தெரியாது. அன்றைக்கு எதையோ சொல்லி காயப்படுத்திவிட்டு இன்றைக்கு எந்த தைரியத்தில் அவளை நினைக்கிறோம்? வேண்டாம் எனும் போது விளக்குவதற்கும், வேண்டும் என்கிற போது மடியில் வைத்து விளையாடுவதற்கும் அவள் என்ன மரப்பாச்சி பொம்மையா? கத்தரித்து விட்ட அந்த பழைய சம்பவத்தை எதற்கு மீண்டும் உயிர்ப்பித்து கற்பனை சிறகை விரித்து பறக்க வேண்டும்? எவ்வளவு மதியீனம் இது! அவளுக்கு வாழ்த்து சொல்வதை விட்டுவிட்டு ஏன் இப்படி தவியாய் தவிக்க வேண்டும்? அந்த அளவுக்கா நாகரிகம் இழந்து விட்டோம்? அவன் மிகவும் வெட்கப்பட்டான். மீண்டும் அவளிடம் பேசி வாழ்த்துவதற்கு தயங்கினவன் ஒரு குறும் செய்தியை தனது வாழ்த்தாக அனுப்புவதற்காக மொபைலை எடுக்கும் போது அது இசைத்தது. அழைத்தது அனன்யாதான். டக்கென்று எடுத்து பேசினான். அசோக், நீ கிளம்பிட்டியா? இல்ல அனன்யா, என்ன விஷயம்? எனக்காக ஒரு 3/4 மணி நேரம் காத்திருக்க முடியுமா? நான் உடனே வந்துடுறேன். பொண்ணு பார்க்க வரான்னு சொன்னையே. நான் வந்து சொல்றேனே அசோக், வெயிட் பண்ண. தொடர்பை துண்டி அடைக்கப்பட்ட கதவு மீண்டும் திறந்து சில்லென தென்றல் காற்று முகத்தில் வீசியது. அறியாத பருவத்தில் அறிவிக்கப்பட்டு முதிர்ச்சியோடு மறுதளிக்கப்பட்ட அன்பை பத்திரமாக மீட்டெடுத்து விடும் நம்பிக்கை அவனுக்குள் துளிர்த்தது. உதிர்ந்த இதழ்கள் மேலெழும்பி காம்பில் பதிந்து பூக்களாய் மாற முட்களின் முனை மழுங்கின. காலம் முழுவதும் கூட காதலுக்காக காத்திருக்கலாம் என்று உற்சாகம் தோன்றியது அவனுக்கு. 3/4 மணி நேரம் 3 வினாடிகளாய் கரைந்தது. வெண்புறாவை போல விலை உயர்ந்த கார் ஒன்று வந்து நிற்க டிரைவர் சீட்டில் இருந்து இறங்கி சாவியை ஹோட்டல் ஆளிடம் கொடுத்து பார்க் பண்ண சொல்லிவிட்டு அவனை நோக்கி வந்த அனன்யாவை கண்ணகல பார்த்தான். 17 வயசு இருக்குமா கடைசியாய் அவளை பார்த்து? இந்த 10 வருஷ காலம் அவளை அழகு இன்னும் தேவதையாக்கி இருந்தது. மருத்துவ படிப்பின் கம்பீரமும் தன்னம்பிக்கையும் அந்த அழகோடு சேர்ந்து மின்னி மிளிர அசோக் சற்றே தாழ்வு உணர்ச்சியில் தடுமாறினான். அப்போதும் சரி, இப்போதும் சரி. அவள் தன்னை விட பல படிகள் மேலே நிற்பது புரிய அவனுக்குள் அவநம்பிக்கை மெலிதாய் முட்டி மோதியது. எவ்வளவு உயரத்துக்கு மேலே மேலே ஏறினாலும் கைக்கு கிட்டாத நட்சத்திரத்தின் நினைவு வந்தது அவனுக்கு. அப்போது வெகு சுலபமாய் புத்திமதி சொல்லிவிட்டாலும் இப்போது அதே அன்புக்கு மனசு ஏங்குவதை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒருவேளை அவளது மனதில் எதுவுமே இல்லை என்றால் அதை ஏற்கக்கூடிய பக்குவம் தனக்கு இருக்குமா? ஹலோ அசோக், யூ லுக் வெரி ஸ்மார்ட். கரம் பற்றி குலுக்கினாள் அனன்யா. அவன் புன்னகைத்தான். இருவரும் ஹோட்டலின் உள்ளே சென்றார்கள். மங்கிய ஒளியும் மெல்லிய குழல் இசையும் உள்ளே நிறைந்திருக்க
ஒதுக்குப்புறமாக இருந்த மேஜையில் அமர்ந்தார்கள் இருவரும். இருளுக்கு கண்கள் பழகின. ஆங்காங்கே குடும்பமாக சிலர் அமர்ந்திருக்க, அலுவலக நண்பர்கள், காதலர்கள் என இருக்கைகள் நிரம்பி இருந்தன. பல மேஜைகள் காலியாகவும் கிடந்தன. மெனு கார்டுடன் ஆர்டர் எடுக்க வந்தார் டை கட்டின இளைஞர் ஒருவர். மீல்ஸ் தானே? அனன்யாவிடம் கேட்டான் அசோக். ஆமா. எந்த ஊர் மீல்ஸ் சொல்லணும்? நம்ம ஊர் சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோமே, நார்த் இந்தியன் சொல்லலாமா? ஷூர். அவன் ஆர்டர் கொடுத்து விட்டு அவளை பார்த்தான். ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை பார்க்கறதுல ஒரு இனம் பிரியாத சந்தோஷம் வருது அனன்யா என்றான் அசோக். சந்தோஷம் மட்டும்தானா என்று அனன்யா கேட்டாள். கண்கள் சிரிக்க கேட்டாள். மங்கிய ஒளியில் பேரழகாய் தெரிந்தாள். கண்ணியமாக இருந்தது அவளது அலங்காரம். கழுத்தில் முத்து மாலை, காதுகளில் ஒற்றை முத்துத்தோடு, தூக்கி போட்டிருந்த சின்ன கொண்டை, உடலை சுற்றி இருந்த விலை உயர்ந்த சில்க் காட்டன் சேலை, இடது கை மோதிர விரலில் அழகிய டிசைனில் வைர மோதிரம், வலது கை மோதிர விரலில் ஒரு மெலிதாய் மினுக்கிய தங்க மோதிரம், மணிக்கட்டில் பிரேஸ்லெட் என்று ஒவ்வொன்றாய் அவ்வப்போது அவளோடு பேசும்போதே ரசித்தன அவனுடைய விழிகள். பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்ன, கேன்சல் ஆயிடுச்சா? நாசுக்காக கேட்டான் அசோக். 3 வருஷமா எனக்கு மும்முரமா வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்குன்னு சில லட்சியங்களும் விருப்பங்களும் இருக்கே, ஏதாவது சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆச்சரியமா இருக்கு. உன்னுடைய அழகுக்கும் படிப்புக்கும் உன்னை விரும்பாதவங்க இருக்க முடியாதே அனன்யா. 3 வருஷமா எதுக்கு அப்பா அம்மாவை மாப்பிள்ள தேடி அலைய விடுற? அவளது சிரிப்பில் மிக மிக மெலிதாய் வெள்ளி மணிகள் சினிங்கின. பொது இடத்தில் சிரிப்பதில் கூட என்ன ஒரு கண்ணியம் என்று வியந்தான் அசோக். உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அசோக்? கேளே. காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற? அவளை உற்று பார்த்தான் அசோக். உண்மைய சொல்லணும்னா, முதலா என்கிட்ட நீ காதல சொன்னபோது அது எனக்குள்ள எந்த ரசாயன மாற்றத்தையும் ஏற்படுத்தல. அப்போ என்னுடைய படிப்பு, முன்னேற்றம், வாழ்க்கையில மதிப்பை தரக்கூடிய உயர்ந்த இடம், இதுதான் லட்சியமா இருந்தது எனக்கு. அந்த லட்சியம் பூர்த்தியாகி வந்த பாதைய கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டப்போ, வந்த பாதையில ஒரு லட்சிய வேகத்துல நான் புறந்தள்ளி கடந்த ஒரு ரோஜாவை பார்த்தேன். இன்னும் அழகா புத்தம் புதுசா அதே ரோஜா பூவோட உட்கார்ந்து இப்படி லஞ்சு சாப்பிட போறேன்னு நினைச்சு கூட பார்க்கல. என் மனசுல ரசாயன மாற்றம் நிகழ 10 வருஷம் ஆகியிருக்கு என்றான் அசோக். அவள் கண்கள் பளிச்சிட அவனை பார்த்தாள். நீ என்ன சொல்ற அசோக்? நான் சொல்லிட்டேன், நீதான் சொல்லணும். லஞ்சு தட்டுகளோடு பேரர் வர அவர்கள் சற்றே பேச்சை நிறுத்தினார்கள். இவன் கிண்ணங்களை வரிசையாய் எடுத்து வைத்தான். ரசமலாய் கிண்ணத்தை அருகில் வைத்து ஸ்பூனால் சாப்பிடத் தொடங்கினான். நானும் உண்மைய பேசலாமா? அவளும் இனிப்பை சுவைத்தபடி கேட்டாள். பின்ன உண்மையதான் பேசணும். அன்னைக்கு நீ விவேகத்தோடு புத்தி சொல்லிட்டு போன அப்புறம் எனக்கு ஒரு பக்கம் ஏமாற்றமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் உன்னை ரொம்பவே எனக்கு பிடிச்சது. உடம்பும் புத்தியும் வளர வளர உன் மேல ஒரு தனி மரியாதையே ஏற்பட்டது. என்னுடைய காதல் வெறும் ஈர்ப்பு இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். காதலுக்கு அழகு காத்திருக்கிறதுன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன நினைப்பேன்னு நிச்சயமா நம்பினேன். அந்த நம்பிக்கையில தான் நான் MBBS முடிச்சேன். அப்புறம் மேற்படிப்பும் படிச்சு முடிச்சேன். ஆனா உன்னை பத்தி ஒரு தகவலும் தெரியல. ஒரே ஊர்ல தான் இருக்கோம், ஆனா எங்க இருக்கேன்னு தெரியல. ஒரு பக்கம் என்னுடைய வேலை சம்பந்தமா நேரங்காலம் இல்லாம ஓடிக்கிட்டு இருந்தது. வீட்டுல டாக்டர் மாப்பிள்ளையா தேடிக்கிட்டு இருந்தாங்க. நானும் ஏதாவது காரணம் சொல்லி எல்லாத்தையும் தட்டி கழிச்சேன். அப்பா எனக்கு கெடு வச்சிட்டார். கடைசியா தான் இப்ப பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சே ஆகணும், இல்லாட்டி அவரை இனி அப்பான்னு கூப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அம்மா அழுதாங்க. அதனால அந்த மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வரட்டும், அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம்னு தலையாட்டின. இதெல்லாம் 2 மாசம் முன்னால நடந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பிடுங்கல் தாங்காம அதுக்கப்புறம் தான் Facebook அக்கவுண்ட் ஆரம்பிச்சேன். உன்னையும் Facebookல தேடுன. முதல்ல நீ கிடைக்கல. ஆனா என்னுடைய தோழி ஒருத்தியோட நண்பனோட ஃப்ரெண்ட்ஷிப் ரிக்வெஸ்ட அக்செப்ட் பண்ணப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் லிஸ்ட்ல நீ இருந்த. உடனே உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அழைப்பு விடுக்கணும்னு தான் கை துருதுருன்னது. ஆனா முதல்ல உன்னோட விவரங்களை தெரிஞ்சுக்கணும். உன் மனசு இப்பவும் சுத்தமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். வேற யாரும் அங்க இல்லைன்னா மறுபடியும் என்னை பத்தி உனக்கு நினைப்பூட்டி பார்க்கணும்னு விரும்பினேன். நான் விரும்பின மாதிரி
உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, காதலும் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? யார் மூலமா? சொல்றேன். உனக்கும் எனக்குமான பொதுவான நண்பன் ஒருத்தன், அவங்கிட்ட நான் பேசினேன். நம்ம 2 பேரை பத்தி சொன்னேன். என்ன பத்தின ஒரு மறு நினைப்பு உனக்கு ஏற்பட அவன்தான் காரணம். அசோக் விழி சுருங்க அவளை பார்த்தான். யூ மீன் பிரேம்? யூ மீன் பிரேம்? எஸ், பிரேம் தான். உன்னுடைய மனக்குளத்துல கல் வீசின சின்ன கல் காரணமா தான் நாம இன்னைக்கு இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அசோக் மலைத்து போனான். பிரேம் என்கிட்ட நேராவே கேட்டிருக்கலாமே, எதுக்கு இவ்வளவு பூடகமா? உன்னை யோசிக்க வைக்கணும், என்னை பத்தி நினைக்க வைக்கணும். அப்படி நினைக்கிற போதுதான் உனக்குள்ள என்ன தோணுதுன்னு நீயே புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவ. இப்போ எடுக்கிற முடிவு உறுதியானதா இருக்கும். அதனால சின்னதா ஒரு கல்லை விட்டு சலனப்படுத்துறேன்னு சொன்னதே பிரேம் தான். எனக்கும் அதான் சரின்னு தோணுச்சு. அடே அப்பா, எதுவுமே தெரியாத மாதிரி என்னமா நடிச்சான் படவா. அதை விடு அசோக், உன் வீட்டுல இத ஒத்துப்பாங்களா? ரம்பா, ஊர்வசி, மேனகை எல்லாம் கலந்து செஞ்ச கலவையா ஒரு டாக்டர் பொண்ணு என்ன விரும்பி கட்டிக்கிறேன்னு சொன்னா அவங்களுக்கு கசக்கமா என்ன? கண்டிப்பா பச்சை கொடிதான். உன் வீட்டுல எப்படி? சந்தேகம்தான் என்று அவள் சொல்ல அவன் திகைத்தான், அதிர்ந்து போனான். ஏன் அனன்யா, என்ன பிடிக்காத அவங்களுக்கு? 2 விஷயம் உங்ககிட்ட கூடுதலா இருந்தா ஒருவேளை சம்மதிக்கலாம். ஒண்ணு, நீ டாக்டரா இருக்கணும். இன்னொன்னு, கோடீஸ்வரனா இருக்கணும். அப்பாவை பொறுத்த வரைக்கும் உங்க வீடு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்னு சொல்லுவார். கண்டிப்பா ஒத்துக்க மாட்டார். அப்புறம் ஏன் இதெல்லாம்? எனக்காக நான் வாழ ஆசைப்படுறேன் அசோக். கவலைப்பட்டது உனக்கு என் மேல காதல் ஏற்படுமாங்கிறத பத்தி மட்டும்தான். நிச்சயம் நீ என்ன விரும்புவேன்னு நம்புன. என்னோட நம்பிக்கை வீண் போகல. இனிமேதான் நான் வீட்டை பத்தி யோசிக்கணும். அப்படி அவங்க ஒத்துக்கலைன்னா நீயே சொல்ல, என்ன செய்யலாம்? அவங்க ஒத்துக்கிற வர காத்திருப்போம். வேணும்னா அவங்க கிட்ட பேசட்டுமா? நானே பேசுறேன். தேவைப்பட்டா உன்னை கூப்பிடுறேன் அசோக். இந்த லட்சணத்துல 17 வயசுல எப்படி காதலிக்க முடிவெடுத்த? சொல்ல அனன்யா. காதல் வர வயசு ஏது அசோக்? அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாதான் காதலிக்கணும்னா 1000த்துல 2 பேர் கூட காதலிக்க முடியாது. காதல் ஓர் உணர்வு. உண்மையான காதல் மறுக்கப்பட்டாலும் நீரு பூத்த நெருப்பா உள்ளுக்குள்ள ஒரு ஓரமா இருக்கும். எந்த அப்பா அம்மாவாலையும் அதை அணைக்க முடியாது. ஒருவேளை நம்ம காதலை அவங்க ஏத்துக்கவே முடியாதுன்னு தீர்மானமா சொல்லிட்டா, நீ சொல்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறது தான் சரியான முடிவா இருக்குமான்னு தெரியல. ஆனா காத்துக்கிட்டு இருப்போம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க மனசு மாதிரி வந்துடுவாங்கன்னு நம்பிக்கையோட காத்து கிடப்போம். என்ன சொல்ற அசோக்? பார்க்கலாம், பாசிட்டிவாவே நினைப்போம். உங்க அளவுக்கு என்னுடைய குடும்பம் கோடீஸ்வர குடும்பம் இல்லாட்டாலும் உன்னை எந்த வசதியும் குறையாம வாழ வைக்கிற அளவுக்கு வசதி உள்ளதுதான். பணம் மட்டுமே வாழ்க்கை ஆயிடாது அனன்யா. வாழ்க்கை நல்லபடியா இருக்க சந்தோஷமும் நிம்மதியும் வேணும். அத என்னோட வீடு நிச்சயம் தரும். அது எனக்கு தெரிஞ்சதுனாலதான் உன்னோட காதலை பெற இவ்வளவு கஷ்டப்பட்டு காத்திருந்தேன் என்றாள் அனன்யா. அசோக் அவளையே பார்த்தான். 2 பேருக்குமே மனம் நிறைந்திருந்ததால் சாப்பாடு இறங்கவில்லை. பேருக்கு கொறித்துவிட்டு கையை கழுவினார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் கைய கொஞ்ச நேரம் பிடிச்சுக்கிட்டுமா அசோக் என்று அனன்யா கேட்க உடனே கையை நீட்டினான் அசோக். தன் மிருதுவான கரம் அவனது விரல்களை பிடித்த போது அவளது கண்கள் லேசாய் பளபளத்தன. நீர் முத்துக்கள் எட்டி பார்த்தன. என்னாச்சு அனன்யா என்று பதறினான் அசோக். இது சந்தோஷம் அசோக், என்னோட 10 வருஷ தவம். அப்படி என்கிட்ட என்ன நீ கண்டுட்ட? இது பூர்வ ஜென்ம பந்தம்னு நம்புறேன் அசோக். வேற ஒண்ணும் சொல்ல தெரியல எனக்கு. உண்மையில உன்னுடைய காதலை பெற நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன் அனன்யா. அப்போ வேண்டாம்னு தவற விட்டாலும் இதான் உனக்கான விலை மதிக்க முடியாத பரிசுன்னு என்னோட கைகள்ல கொண்டு சேர்த்திருக்கு தெய்வம். இவ்வளவு செஞ்ச அந்த தெய்வம் உங்க அப்பாவை ஒத்துக்க வச்சிடாதா என்ன? என்னோட வேண்டுதலும் அதான் அசோக். இத்தனை நாள் ஒருதல காதலா இருந்ததால கொஞ்சம் பலவீனமா இருந்தேன். ஆனா இப்போ படு ஸ்ட்ராங் ஆயிட்டேன். இன்னைக்கு அப்பா கிட்ட பேச போறேன். சரி போலாமா? அவள் எழுந்தாள். பில்லுக்கான பணமும் டிப்ஸும் வைத்துவிட்டு அவனும் எழுந்தான். தேடி வந்த சொர்க்கம் என்று இதைத்தான் சொல்வார்களோ? எந்த ஜென்மத்து புண்ணியம் இது? கடவுளே, அவள் வீட்டில் சம்மதிக்க வேண்டுமே. சந்தோஷமும் கவலையுமாய் கிளம்பினான் அசோக்.
உடனே வீட்டில் சொல்லவில்லை அவன். முதலில் அவளது வீட்டு முடிவு தெரியட்டும் என்று அமைதியாய் இருந்தான். இரவு அவனே பேசினான். என்னாச்சு அனன்யா, காயா பழமா? தாங்கள் பேசியதை ஒரு வார்த்தை விடாமல் விவரித்தாள் அனன்யா. அந்த பையனை மறுபடியும் எப்ப வர சொல்லட்ட அனன்யா? அவன் 3 நாள் தான் இங்க இருப்பான் என்றார் அப்பா. அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. என்ன பேச போற? எனக்கு ஒரு சந்தேகம்பா. என்ன சந்தேகம்? நான் உங்களுக்கு பிடிச்சவனை கட்டிக்கிறது நல்லதா, இல்ல எனக்கு பிடிச்சவனை கட்டிக்கிறது நல்லதா? எது நல்லது எனக்கு? நீங்களே சொல்லுங்க. அவர் முகம் இறுக வெறித்து பார்த்தார் அவளை. என்ன சொல்ற நீ? ஆமாம்பா, என் மனசு ஒருத்தரை விரும்புது. அவரை மணக்க விருப்பப்படுறேன். நீங்க சம்மதிச்சா அவரை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். எவ்வளவு நாளா இந்த காதல்? 10 வருஷமா. ஸ்கூல்ல படிக்கும் போதே எனக்கு காதல் வந்தாச்சு. இப்பதான் அவனுக்கும் வந்திருக்கு என்றாள் அனன்யா. அத்தியாயம் 6. எதுக்கு என்ன கூப்பிடுறார் அனன்யா? திட்டவா இல்ல மிரட்டவா? நீ வா, எதுவானாலும் பயப்படாத. சரிப்படலைன்னா 6 மாசம் கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாளைக்கே இங்க வரவும் நான் தயார். தப்பு அனன்யா. பெத்தவங்க மனசு நோக நாம வாழ்வை தொடங்குறது நல்லதில்ல. நானே அங்க வரேன், அவர்கிட்ட பேசுறேன். நாம எல்லா முயற்சியும் எடுப்போமே. சமாதானப்படுத்தினான் அனன்யாவை. மறுநாளே அவளது வீட்டுக்கு சென்றவனை வாசலுக்கு வந்து உள்ளே அழைத்துச் சென்றாள் அனன்யா. அவர் உட்கார கூட சொல்லவில்லை. கண்களில் குரோதம் வெளிப்பட்டது. என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க வந்த அற்ப பதரே என்பது போல பார்த்தார் அவனை. சார், நான் அசோக். வெறும் அசோக் தானே? அசோக சக்கரவர்த்தி இல்லையே? கிண்டலாக கேட்டார். உங்க பயமும் கோபமும் எனக்கு புரியுது சார். ஷட்டப். நான் ஒத்துக்கலனா கட்டின சேலையோட கிளம்பிடுவாளாமே. கூட்டிட்டு போயிடுவியா நீ? அத நான் விரும்பல சார். உங்க சம்மதத்தோட கை பிடிக்கணும்னு தான் என்னோட ஆசை. அதுக்கு நீங்க தான் உதவணும். எப்படி உதவ முடியும்? என்னோட நிலைமையில நீ இருந்தா உன்னை விட அந்தஸ்து குறைவான ஒருத்தனுக்கு உன்னோட பொண்ண சந்தோஷமா கட்டி கொடுப்பியா? அவளுக்கு நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ளை யார் தெரியுமா? லண்டன்ல கோடி கோடியா சம்பாதிக்கிற டாக்டர். உலகம் முழுக்க பிரபலமானவர். அவளை உண்மையா காதலிக்கிறவனா இருந்தா அவ நல்லா இருக்கணும்னு நினை. அரண்மனையில வாழ வேண்டியவளை உன்னோட புறா கூண்டுக்குள்ள அடைக்கணும்னு நினைக்காத. 6 மாசம் இல்ல, ஆயுசு முழுக்க முயற்சி பண்ணினாலும் என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதான் உங்க முடிவாப்பா என்று மகள் கேட்டாள் அப்பாவை பார்த்து. அதுல என்ன சந்தேகம் உனக்கு? அப்போ நானும் என்னோட முடிவை மாத்திக்கிறதா இல்லப்பா. பெத்துட்டீங்கிறதுனால வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பொண்ணா உங்க விருப்பப்படி வாழ முடியாது. குறிப்பிட்ட வயசுக்கு மேல எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கேப்பா. அவரு நல்லவர்னு நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். எதுக்கு நீ நிரூபிக்கணும்? நான் தான் பிடிக்கவே இல்லைன்னு சொல்றேனே. எனக்கு பிடிச்சிருக்குப்பா. 6 மாசம் கூட வேண்டாம். இப்பவே நான் அவரோட போறேன். அவள் மாடிக்கு சென்றாள். முக்கியமான சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள். என்னது? என்னுடைய சர்டிபிகேட்ஸ், ஸ்டெதஸ்கோப், மெடிக்கல் கிட், அவ்வளவுதான். வேற எதுவும் நான் எடுத்துக்கல. அந்த சர்டிபிகேட்டை நீ வாங்கறதுக்கு நான் எவ்வளவு செலவழிச்சிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? உன்னோட மெடிக்கல் சீட்டுக்கு 50 லட்சம் கொடுத்திருக்கேன். மேல் படிப்புக்கு 60 லட்சம். இதர செலவுகள் எல்லாம் சேர்த்தா 2 கோடி இருக்கும். அத்தனை பணத்தையும் இந்த நிமிஷம் இங்க கீழே வச்சுட்டு உன்னை கூட்டிட்டு போகட்டும் அந்த அப்பர் மிடில் கிளாஸ் இன்ஜினியர். முடியுமான்னு கேளு. முடியாட்டி உடனே இங்கிருந்து கிளம்ப சொல்ல அவன. அவர்கள் அதிர்ந்து போனார்கள். அப்பா இப்படி ஒரு செக் வைப்பார் என அனன்யா எதிர்பார்க்கவில்லை. அவமானத்தில் நிலைகுலைந்து போனான் அசோக். அவன் கால்கள் வெளவெளத்து போயிற்று. முகம் வியர்க்க கையாளாகாதவனாக அவளை பார்த்தான் அசோக். கடிகாரத்தின் ஓசை மட்டுமே சத்தமாய் அங்கே கேட்டது. பிறகு எல்லாமே அமைதிதான். சற்று நேரம் கழிந்த பின் அனன்யா அவளுடைய அப்பாவை ஏறிட்டு பார்த்தாள். மொத்த கணக்கையும் சொல்லிடுங்கப்பா. நான் பிறந்தப்போ பால் டப்பா வாங்கினதுல இருந்து எல்லாத்தையும் சொல்றது தானே. 4 நாள் அவகாசம் கொடுத்தா அதையும் நான் சொல்ல தயார். உங்களுக்கு பொண்ணா பிறந்ததை நினைச்சு நான் அவமானமா நினைக்கிறேன்பா. அனன்யா தலை குனிந்து மௌனமாய் எதுவுமே பேசாமல் அமர்ந்திருந்த அம்மாவை பார்த்தாள். அவள் கணவருக்கு கட்டுப்பட்டவள். அவர் சிரித்தால் சிரிப்பவள், கோபப்பட்டால் நடுங்குபவள். அசோக் சற்றை சுதாரித்துக் கொண்டு அவரை பார்த்தான். நீங்க சொல்ற மாதிரி நான் சாதாரண அப்பர் மிடில் கிளாஸ் தான்.
ஆனா என்னுடைய காதல் உண்மையானது. அதை நிரூபிக்க என்கிட்ட உடனடியா 2 கோடி ரூபாய் பணம் இல்ல சார். ஓஎம்ஆர்ல 2 வருஷம் முன்னாடி ஒரு பிளாட் வாங்கினேன். அதை வித்தா 70 லட்சம் கிடைக்கும். மிச்ச பணத்துக்கு கடன் பத்திரம் எழுதி தர்றேன். 5 வருஷத்துக்குள்ள எப்படியாவது வட்டியோட சேர்த்து அடைச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த சர்டிபிகேட், மெடிக்கல் கிட், ஸ்டெதஸ்கோப் எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க போதும். அது வரைக்கும் அவையெல்லாம் அடமானமா உங்ககிட்டயே இருக்கட்டும். அதை மீட்கிற வர அவ டாக்டர் தொழில் பண்ண மாட்டா. அனன்யா புத்துணர்ச்சி அடைந்தார் போல பெருமையோடு அசோக்கை பார்த்தாள். எவ்வளவு அழகாக நியாயமாக பேசுகிறான் அசோக். அப்போ இதுதான் உங்க முடிவா? ஆமா சார். அப்போ 5 வருஷம் கழிச்சு கல்யாணத்தையும் வச்சுக்கோ. இப்போ வீராப்பா கூட்டிட்டு போய் நாளைக்கு முடியாம அவளை நடு தெருவுல விட்டுட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? சந்தேகத்துக்கு மருந்தே கிடையாது சார் என்றான் அசோக். இது சந்தேகம் இல்ல, பயம். ஒரு பொண்ணை பெத்து பாரு, என்னோட பயம் உனக்கு புரியும். இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் பயமா? சரி, உங்க விருப்பப்படி ஆகட்டும் சார். இன்னும் 5 வருஷங்கிறது உண்மையான காதலுக்கு பெரிய விஷயமே இல்ல. நீ என்ன சொல்ற அனன்யா? எனக்கும் சம்மதம்தான். இன்னும் 1 வாரத்துல 70 லட்சத்தோட வர்றேன் சார். நீங்க கடன் பத்திரத்தை தயார் பண்ணி வையுங்க. உங்க வீட்டுல இதுக்கு ஒத்துக்குவாங்களா என்று கேட்டார் அனன்யாவின் தந்தை. எங்க வீடு உங்களை மாதிரி இல்ல சார். எனக்காக உயிரையும் கொடுக்கும். 5 வருஷம் அதிகண்டா. 2 வருஷத்துல அடிச்சிடலாம். நாங்களும் ஏதாவது வேலை செஞ்சு சம்பாதிச்சு தரோம்னு சொல்ற அளவுக்கு நல்லவங்க. இந்த வாய்ஜாலம் எவ்வளவு நாளைக்குன்னு பாக்குறேன். நீ கிளம்பு இப்போ. அனன்யா, உள்ள போ என்றவர் மறக்காமல் சான்றிதழ்களையும் மற்றவைகளையும் அவளிடம் இருந்து வாங்கி உள்ளே போய் பீரோவில் வைத்து பூட்டினார். அவன் அங்கிருந்து கிளம்பி வந்தான். மொத்த குடும்பத்தையும் உட்கார வைத்து அனைத்தையும் சொன்னான். வீடு கவலையோடு மலைத்து போய் அவனை பார்த்தது. இது சரியா வருமாடா என்றாள் கவலையுடன் அம்மா. நீங்க எல்லாம் பக்க பலமா இருந்தா என்னால கோவர்த்தன மலையை கூட உயர்த்தி பிடிக்க முடியுமா என்றான் உறுதியாக அசோக். கண்டிப்பா இருப்போம்டா. உன்னுடைய சந்தோஷத்துக்காக இது கூட செய்ய மாட்டோமா என்ன? இனிமே கேபிள் கனெக்ஷன் வேணாம். தேவையில்லாம ஏசி போடக்கூடாது. அனாவசிய செலவெல்லாம் செய்ய வேண்டாம். வீட்டுல இருந்தபடியே என்னால சம்பாதிக்க முடியற வேலையெல்லாம் செஞ்சு பணம் தரேன் உனக்கு. அம்மா சொல்ல மற்றவர்களும் உற்சாகமானார்கள். என்னால சேமிப்பு அது இதுன்னு போட்டு 5-6 லட்சம் தர முடியும் என்றார் சித்தப்பா. நான் விருப்ப ஓய்வு வாங்கிட்டா சொலையா 20 லட்சம் கிடைக்கண்டா என்றார் அப்பா. உங்க அக்கா நகையெல்லாம் வித்தா 10 லட்சம் புரட்டலாம் என்றார் அக்கா புருஷர். என் உண்டிகளை திறந்தா 2000 தேரும். எல்லாம் அப்பப்போ நீ கொடுத்தது தான்னா என்றாள் ரம்யா. அசோக் கண்கலங்க அவளை கட்டி கொண்டான். அழுகை நெஞ்சு முட்டி வெளிப்பட்டது. எத்தனை ஜென்மத்து புண்ணியம் இந்த உறவுகள்! அடுத்து வந்த வாரம் முழுவதும் விடுப்பு எடுத்தான். சித்தப்பாவோடு அலைந்து திரிந்து வீடு விற்க ஏற்பாடு செய்தான். 75 லட்சத்துக்கு ஒருவருக்கு பேசி முடித்தார்கள். 10 நாளில் பதிவு முடிந்து பணம் கைமாறியது. அதை எடுத்துக்கொண்டு அனன்யா வீட்டுக்கு கிளம்பினான். நானும் வரட்டுமாடா? அப்பா கேட்டார். வேண்டாம்பா, அவரு உங்களை தப்பா பேசுனா என்னால் அதை தாங்க முடியாது. மறுத்துவிட்டு காரில் ஏறினான் அசோக். பணத்தை அனன்யாவின் அப்பா முன்பாக வைத்தான். இதுல 75 லட்சம் இருக்கு, எண்ணி பாத்துக்கலாம். எண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டாம்ப்டு ரிசிப்ட்ல கையெழுத்து போட்டுருங்க. கடன் பத்திரம் தயார் பண்ண சொன்னனே, பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி குடி. இல்ல சார், வேண்டாம். பரவாயில்ல, குடி. இதுவும் பிசினஸ் தானே, கஸ்டமர் சர்வீஸ் இங்கேயும் உண்டு. அவர் உள்பக்கம் திரும்பி காஃபிக்கு சொன்னார். கடன் பத்திரத்தில் அவனிடம் கையெழுத்து வாங்கினார். பணத்தை எடுத்து பீரோவில் வைத்தார். சோ, மிச்ச பணத்தை 5 வருஷத்துல கொடுத்துருவோங்கிற நம்பிக்கை இருக்கா உனக்கு இன்னும்? நான் தான் சொன்னனே சார், என்னோட மொத்த குடும்பமும் உங்களுக்கு பணம் தர ரெடி ஆயிட்டாங்க. அப்பா 20 லட்சம், சித்தப்பா 5 லட்சம், அத்தான் 10 லட்சம், அம்மா பங்குக்கு அவங்க மஞ்சக்காணி சொத்து 10 லட்சம். என்னுடைய 12 வயசு தங்க கூட அவ பங்கா 2000 தருவாளாம். என்னோட காரு 2 லட்சம். ஆபீஸ்ல பர்சனல் லோன் 5-6 லட்சம் கிடைக்கும். ஆக மொத்தம் 2 மாசத்துல இன்னும் 55 லட்சம் புரட்டி கொடுத்துருவேன். மிச்சத்தை அடைக்க 1 வருஷம் போதாது? அவனையே அவர் பார்த்தார். நீ சொல்றத எப்படி நம்புறது?
எப்படி சொன்னா நம்புவீங்க நீங்க? உங்க வீட்டை நான் பார்க்கணும். தாராளமா வாங்க. எல்லாரும் அன்பா உங்களை உபசரிப்பாங்க. இப்பவே வரலாமா? கண்டிப்பா. அவர் எழுந்தார். 10 நிமிடத்தில் தனது பிரீஃப்கேஸ் உடன் கிளம்பினார் அவர். நீ உன்னோட கார்ல போ, நான் என் வண்டியில வர்றேன். உங்க இஷ்டம் என்றான் அசோக். அவன் வண்டியை எடுக்க அவர் பின்தொடர்ந்தார். அடுத்தடுத்து 2 கார்கள் வந்து நிற்க ஒவ்வொரு தலையாக எட்டி பார்த்தது. வாங்க வாங்க என்று வரவேற்றார் அப்பா. என்ன யாருன்னு தெரிஞ்சா கூப்பிட மாட்டீங்க நீங்க? இல்ல, நல்லா தெரியும். அனன்யாவோட அப்பா தானே. வாங்க உட்காருங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு? பேஸ்புக்ல உங்க பொண்ணோட பக்கத்துல உங்களோட போட்டோவையும் நாங்க பார்த்திருக்கோம். என்ன சாப்பிடுறீங்க சார்? உங்க வீட்டுல என்ன இருக்கோ அது. உள்ளே போய் ஆளுக்கு ஒன்றாக எடுத்து வந்து டீப்பாய் மீது வைத்தார்கள். என் மேல கோபமே வரலையா உங்களுக்கெல்லாம் என்று கேட்டார் அவர். ஒரு தகப்பனாரா உங்க பக்கத்து நியாயத்தையும் உணர முடியறதால கோபம் வரல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க நிச்சயம் புரிஞ்சுக்குவீங்க. ஒரு நல்ல வீட்டுக்கு தான் உங்க மக போயிருக்காள்னு. என் பையன் எந்த நிலைமையிலையும் அவளை கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துவான். அவர் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டு காஃபியும் குடித்து விட்டு அசோக்கை அழைத்தார். இந்தா என்றபடி பிரீஃப்கேஸில் இருந்து ஒரு நீண்ட உரையை எடுத்து நீட்டினார். என்ன சார் இது? நீ பிரிச்சு பாரு. அவன் யோசித்தபடி பிரித்து உள்ளிருந்தவற்றை எடுத்தான். படிக்க ஆரம்பித்தவன் கண்கள் விரிந்தன. யாருக்கோ விற்ற அவனது வீட்டு பத்திரம் அவன் பேருக்கே மாற்றி எழுதப்பட்டிருந்தது. அவன் அவரை திகைப்புடன் பார்த்தான். என்ன சார் இது? இது என்னோட மாப்பிள்ளைக்கு நான் கொடுக்கிற முதல் சீதனம். மாப்பிள்ளை ஆயிட்டேனா? எப்படி? அதுக்கு ஏன் இவ்வளவோ முரட்டுத்தனம்? 4 பவுன் நகை வாங்குறதுனாலே உரசி உரசி பாக்குறோம். முன்ன பின்ன எனக்கு தெரியாதவன என்னுடைய பொண்ணு காதலிக்கிறேன்னு சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு சரின்னு சொல்லிட முடியுமா? என்னுடைய பணத்து மேலதான் எனக்கு சந்தேகம். உன்னுடைய காதல் அது மேலையா இல்ல என் பொண்ணு மேலையான்னு தெரிஞ்சுக்கதான் அவ்வளோ முரட்டுத்தனம் காட்டினேனா? இப்போ புரிஞ்சிருச்சே சார் உங்களுக்கு? நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பேற்பட்ட கோவிலுக்கு வந்து என்னோட பொண்ணு வாழ போறாள்னு. நான் பார்த்த மாப்பிள்ள உன்னுடைய கால் தூசிக்கு வருவாராங்கிறது சந்தேகம்தான். இந்தா உன்னுடைய கடன் பத்திரம். அவர் அதை சுக்குநூறாக கிழித்து அவனிடமே கொடுத்தார். நாளைக்கே என் பொண்ணை பார்க்க வாங்க. அடுத்த நல்ல நாள்ல நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். தை மாசம் அவளை உங்க வீட்டுக்கு அனுப்புறேன். நான் கிளம்பட்டுமா? அனன்யா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லணும். பாவம் அவ. தேவையில்லை, நான் இத ஆன் பண்ணித்தான் வச்சிருக்கேன். நீங்க பேசுனது எல்லாம் அவ கேட்டுட்டா. பேசுங்க உங்க பொண்ணுகிட்ட. அசோக் செல்போனை கொடுத்தான். அப்பா வாங்க, உங்களை நான் வச்சுக்கிறேன். எவ்வளவு பயமுறுத்திட்டீங்க என்ன? அவர் பெரிதாக சிரித்தார். அங்கே அனன்யா முகத்தில் ஏகத்துக்கு வெட்கம். தேடி வந்த சொர்க்கம் நாவல் முற்றும்.